அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, நாம் போட்ட சௌப்பர்ணிகா பிட்டு நிஜமாகி இப்போ ஊரு பூரா நம்ம வீட்டை பேய் வீடுன்னு சொல்லிட்டு திரிகிறாங்களய்யா. எல்லாம் இந்த பூசாரியால் வந்தது. குடியிருக்கிறவனை வேற 4-5 நாளாக ஆளையே காணோம். கன்ஃபார்மாக இது பேய் வீடுன்னு தெரிஞ்சா அவனும் குடியிருக்க மாட்டான், காலி பண்ணிடுவான். அப்போது நாம் மட்டும் இங்கே தனியாக இருந்து சௌப்பர்ணிகா ஆவிக்கிட்ட மாட்டிக்கிட்டு சாகணுமா? வேண்டாம், நாமளும் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுவோம். அதுதான் நமக்கும் நல்லது. ஆஹா, என்ன அது 4-5 நாளாக ஆளையே காணும்னு பார்த்தா கல்யாணம் பண்ணி கழுத்தில் மாலையோடு வர்றான். குட் மார்னிங் ஹவுஸ் ஓனர். ஏப்பா, என்ன திடீர்னு கல்யாணம்? நான் தான் சொல்லணும்ல, ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு. ஆமாம் சொன்னேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லலையே. ஏன்? சௌப்பர்ணிகாவை பற்றி என் லவர்கிட்ட சொன்னேன். நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா சௌப்பர்ணிகாவி உங்களை கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி அவள் பயந்தா. அதனால் சேச்சே அப்படிலாம் நடக்காது, நான் பேயே கல்யாணம் பண்ண மாட்டேன், ஒன்றை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி போய் 2 பேரும் கோயிலில் மாலை மாற்றி தாலி கட்டிக்கிட்டோம். ஆஹா, நாம் போட்ட சௌப்பர்ணிகா பிட்டு எங்கே வரைக்கும் போயிருக்கு பாரியா. கல்யாண பொண்ணு வரைக்கும் போயிருக்கு. ஆமாம், ஏன் டல்லாக இருக்கீங்க? சௌப்பர்ணிகா உங்களை ஒரு வழி பண்ணிடுச்சா? அதை ஏன்பா கேட்குற? உனக்கு இப்போ தான் சந்தோஷம் ஆரம்பமாயிருக்கு. எனக்கு எப்போவோ அது பிடுங்கிக்கிட்டு போயிடுச்சுப்பா. என்னது உல்ட்டாவாக இருக்குது? அது மட்டும் இல்லைப்பா, நானே இந்த வீட்டை காலி பண்ணி வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறேன். என்னது, நீயும் சௌப்பர்ணிகாவை மாதிரியே பணக்காரனாக இருந்தும் வாடகை வீட்டுக்கு குடி போக போகிறேன்னு சொல்கிறியே? என்ன பண்ணுறது, நிலமை அந்த மாதிரி ஆயிடுச்சு ஐயா. என்ன காலி பண்ணுன்னு சொல்லிட்டு இப்போது நீயே காலி பண்ணுன்னு சொல்கிறியே, எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒன்றை காலி பண்ண வைக்கதாம்பா சௌப்பர்ணிகா நாடகமே நான் போட்டேன். வெயிட், என்ன அது நிறுத்த சொல்கிறான்? ஏன்? மீதியை நான் சொல்கிறேன். என்னது மீதியை இவன் சொல்கிறானா? ஆஹா, ஒன்றுமே புரியலையா. இல்லாத ஒரு சௌப்பர்ணிகாவிய இருக்கிறதா சொல்லி நீ என்ன அப்பப்போ பயமுறுத்திக்கிட்டே இருந்திருக்க. ஆஹா, தெரிஞ்சிருச்சையா. ஆனால் நான் பயப்படல. அதான் எனக்கு தெரியுமே. நேராக பூசாரியை போய் நான் விசாரித்தேன். ஆஹா, அங்கேயே போயிட்டானே ஐயா. நீ சொன்ன எல்லா விஷயத்தையுமே பூசாரி என்கிட்ட சொல்லிட்டாரு. கடைசியாக என் லவ்வருக்கு வாங்கின கொலுசை நான் என் காலில் பத்திரமா மாட்டி வச்சிருந்தேன். நீ மாடிக்கு வந்து என் வீட்டு கதவை தட்டையில் நான் கதவு திறக்க வந்தேன். நீ ஜல் ஜல்னு கொலுசு சத்தம் கேட்டு படிக்கட்டில் உருண்டு விழுந்து பல்ல உடச்சிக்கிட்டு வீட்டுக்கு போனேன். நிஜமான ஆவியனே நீ நம்பி பூசாரிக்கிட்ட போய் அழுதுருக்க. அப்போ தான் பூசாரிக்கிட்ட நான் விசாரித்தேன். நீ பூசாரிக்கு பணம் தரதா சொல்லி என்னை காலி பண்ண வைக்க திட்டம் போட்டிருக்க. ஆஹா, எல்லாமே தெரிஞ்சிட்டானே ஐயா. நீ எவ்வளோ பணம் தருவ, அதை விட அதிகமாக நான் பணம் தர்றேன், உண்மையை சொல்லுன்னு பூசாரிக்கிட்ட சொன்னேன். உடனே பூசாரி எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. பணத்துக்கு விலை போயிட்டானே ஐயா. அதனால தான் பூசாரி நேராக உன்னை வந்து பார்த்து நீ பணம் தர முடியாதுன்னு சொன்னதுமே சௌப்பர்ணிகா ஆவி உண்மைன்னு சொல்லிவிட்டு ஒரு பிட்டை போட்டு போயிட்டாரு. ஆஹா, பிட்டு பிட்டு பிட்டுன்னு கடைசியாக நமக்கே பிட்டை போட்டானுங்களே ஐயா. நிஜமாகவே இந்த வீட்டில் ஆவியும் கிடையாது, கீவியும் கிடையாது. ஆஹா, இல்லாத ஆவியே இருக்கிறதா சொல்லி நானே ஊரெல்லாம் பரப்பி விட்டு என் வீட்டையே பேய் வீடாக்கிட்டேனே ஐயா. நீ பூசாரியை ரீல் விட சொன்ன, நான் அதையே ரியல்னு பூசாரியை விட்டு விட சொன்னேன். நீ எனக்கு ஆப்பு வைக்க நினச்ச அந்த ஆப்பு உனக்கே திரும்பிடுச்சு. இனிமே பேராசைப்பட மாட்டேன் ஐயா, விட்டும் போட மாட்டேன் ஐயா. இருக்கிறதே போதும். நீ பேராசைப்பட்டாலும் இனிமே உனக்கு எதுவுமே கிடைக்காது. ஏன்னா இந்த வீட்டுக்கு இனிமே எவனும் குடி வர மாட்டான். ஏப்பா, அதான் ஆவி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே.
அது உனக்கும் எனக்கும் பூசாரிக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனால் ஊருக்கு பூரா இது ஆவி வந்த வீடுன்னு தெரிஞ்சு போச்சே. இனிமே உன் வீட்டுக்கு யார் குடி வருவா? யாரும் வரமாட்டா. நானும் இப்போ காலி பண்ணி என் பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். என் லவரோட வீட்லேயே நான் செட்டில் ஆக போகிறேன். வரட்டுமா? ஆஹா, நம்மளை தனியாக விட்டுட்டு எல்லாருமே போயிட்டாங்க ஐயா. வாடகை பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்போ வீடே போச்சு ஐயா. பேராசைப்படாதீங்க ஐயா. பேராசைப்பட்டா பெரும் நஷ்டமாக தான் கடைசியில் வந்து சேரும். இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ கற்றுக்கங்க. அதுதான் நல்லது. என்ன மாதிரி ஆசைப்பட்டா இப்படித்தான் அவதிப்படணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா?